என்ற தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்கிற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த சத்தமானது கர்த்தருடைய வேத வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் நிமித்தம் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. வார்த்தை கர்த்தருடையது, மாம்சம் படிபட அதுபடிக்கு ஆவியார் உங்களோடு வெளிப்பட்டு கர்த்தர் நாமத்தை மகத்துவப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வாராக. என்ன தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அல்லும் தீர்க்க தரிசன சத்தம் சாட்சிகளோடு ஆமேன் தேவசனங்களை வார்த்தைகளை நாம் கேட்டு வந்தோம். இன்றைக்கும் உங்களோடு பேசும்படிக்காக ஆவியானவர் இடைவிட போகிறார். விசேஷ விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்கிறான தலைப்பிலே நான் செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் விதமான காரியத்தை அனுப்பிப்பான். மாம்சத்தில் இருக்கிற வெளியரங்கவே நடக்கிற மனுஷர்கள் எப்படி கிரியைகள் அனுப்பிப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் மாம்சத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் உற்சாகமாக தேவ வசனத்தை நாம் கேட்டோம். ஒரு சில வசனங்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக கிடைத்த நாட்களில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலும் 12ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். கடைசியாக ஆமேன் 12ஆம் வசனத்திலே, அதாவது 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கேட்டோம். அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கதையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவன் ஆகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நான் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுகிறதுக்கு 2 பிறகு பொறுக்குகிறேன் என்றார் என்கிற வசனத்தை நாம் கேட்டோம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, 2 பிறகை பொறுக்குகிறேன் என்று ஆமே அந்த சகோதரி சொல்கிறதை நான் கேட்க முடியும். அதனால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி என்பதை நாம் கருதி கொள்ள வேண்டும். அதனால் தன்னிடத்தை கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு அவள் அவருக்கு தன்னை மறைக்காதபடிக்கு தனக்குரியதை முழுமையை வெளிப்படுத்தி, ஆனாலும் நாம் மறைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த அடையை தட்டி முதலாவது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தெய்வ மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் கொடுத்த நிமித்தம் அவருக்கு ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் முழுமையாய் கொடுத்த நிமித்தம் அவள் பஞ்சகாலம் தீரு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை அவள் தக்க வைத்துக் கொண்டாள். அவள் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷி என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக தெய்வ மனுஷர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் நமக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷி முதலாவது நம் வீட்டுக்கு தேடி வருகிறவர்களை உபசரிப்பதிலும் சரி, அவர்களுக்கு நன்மை செய்வதிலும் சரி நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நன்மை செய்வதில், அவர்கள் ஒருவரை அரவணைப்பதில் நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் நமக்கு வசனம் உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும்.
ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நமக்கு அதை பொதித்து கொடுப்பதையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவதையும் நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளையும் அப்போ நன்மை செய்வதில் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ரொம்ப உஷாராயிருப்பான். நான் எனக்கு சாட்சி அதே நாள் சொல்லி இருக்கிறேன். ஒரு வயசான தகப்பனார் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு ஒன்று இல்லாதபடிக்கு இருந்தபோது ஆமேன் அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து வழி அனுப்பி வைத்தது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படி தெரியாமலே சில தூதர்களுக்கு கூட சில நன்மைகளை செய்திருக்கிறார்கள். வசனத்தின் முன் பார்த்தால் நமக்கு லோத்து நீதிமான் என்று ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறது, என் சகோதரன் நீதிமான் என்று. ஆனால் அதை ஆண்டவர் பரிசோதிக்காமல் எதையும் அவர் தீர்ப்பு செய்கிற தெய்வம் அல்ல, பரிசோதிக்கும்படிக்காக தேவனுடைய தூதனை அனுப்புகிறார். உண்மையிலே அவர் தெய்வ மனுஷன் என்பதை கண்டுகொண்டார். எப்படி கண்டுகொண்டான்? அவர் பார்க்க தனக்குரிய நன்மையை அங்கெங்கோ இருந்து வந்த புருஷர்கள் என்று பார்க்காதபடிக்கு தன்னுடைய வீட்டோடு சேர்த்து கொண்டு ஆமேன் ஆண்டவன்மார்களே, இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு இடத்தில் வாங்கிக்கொண்டிருப்பது இந்த தேசத்து ஜனங்கள் உங்களை பார்த்தால் உங்களை தீர்த்து கட்டி விடுவார்கள் என்று சொல்லி அவர் பயந்தவராய் எங்கோ இருந்து வருகிற மனுஷன் என்று தனக்கு உதவி செய்ய நன்மை செய்ய தானே இருந்து செய்யாமல் போகாதபடிக்கு ஆண்டவருக்கு பயந்தவராக இருந்தபடினாலே ஐயோ இந்த மனுஷர்களுக்கு தீங்கு வந்துவிடுமே என்று சொல்லி தெய்வ தூதர்களுக்கு நன்மை செய்ய முற்பட்டபடியினாலே அவன் குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது. அவன் காக்கப்பட்டான். குடும்பம் காக்கப்பட்டதோ மனைவி காக்கப்பட்டாலோ அது உங்களுக்கு தெரியும் யார் காக்கப்பட்டது. மனைவி 39 போனாள். ஆனாலும் ஆமேன் இந்த லோத்து காக்கப்பட்டான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையையும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தனக்குரிய எல்லாம் பிறருக்காக விட்டு கொடுக்க நினைத்தான் தன் ஜீவத்து எல்லா காரியத்திலும். ஆகவே அவன் ஜீவனை காத்துக்கொண்டான். அவரால் கிறிஸ்து வேதவசத்தில் சொல்லி இருக்கிறார், தன் ஜீவனை சிதைக்கிறவன் அதை இழந்து போவான், அதை விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். விட்டு விடுகிறவன் ஆண்டோருக்காக இழக்கிறவன் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். விடமாட்டேன் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறவன் அவன் இழந்து போகிறான் ஒரு நாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவனமாக இந்த தெய்வ மனுஷன் ஆண்டோருக்கு பயந்தவனாய் இருந்தபடியினால் தன்னுடைய பிள்ளைகளை கூட கொடுப்பதற்கு முன்வந்த போதிலும் அது அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் கொடுமை என்பதை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி அது கட்டாயம் வந்ததினால் ஆமை தேவதூதர்கள் உடனே ஆமேன் அவர்களை குருட்டாட்டமாக்க பண்ணி லோத்துவை கையை பிடித்து வெளியே இழுத்து விட்டு ஆமேன் நீ போ ஓடு ஜீவன் தப்போ ஓடு என்று சொல்லி அந்த தேசத்தில் ஆமேன் பலத்தில் அக்கினி இறங்கி வந்தது அடைக்கும்படிக்காய் என்று வேதத்தில் நாம் வாசிக்க கேட்க முடியும். அதே போல இந்த தாயும் ஒரு அதாவது விதவையாயிருந்தும் தன் பிள்ளைக்கு கொடுத்து சாக வேண்டும் என்று சொன்ன ஜீவனத்துக்கு எல்லாவற்றையும் ஒரு தெய்வ மனுஷன் என்று அறிந்து கொண்டு அவர் கொடுத்தபடியினாலே அந்த பஞ்சகாலம் தீர்வு மட்டும் அவள் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டார். அதே போல் இன்னும் அநேக புதிய பகுதியில் நாம் வாசிக்க முடியும். 5 2 மீனை கொண்டு கர்த்தர் போஷித்தது.
தப்பி தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு முழுமையை கொடுத்தபடினாலே அவனும் போஷிக்கப்பட்டான். அவரோடு நண்பர்கள் விட்டால் உறவினர்கள் போஷிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த கூடுகை கொண்டிருந்த எல்லா புருஷர்களும் திருப்தியாக புசித்ததை நாம் வாசிக்க முடியும். ஆமீன். அதே போல நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒளிமுறை இல்லாதபடிக்கு, ஆண்டவரிடத்தில் ஒளிமுறை இல்லாதபடிக்கு நாம் எப்படி நன்மையான காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோமோ அதுக்கு தக்கதான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அவ்விதமாக அடுத்த வசனத்தை நாம் கேட்கும்போது நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க. ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஜெபம் தான தர்மம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். 2ஆம் வசனம், அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து தேவனுமாய் இருந்த ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு தெய்வ மனுஷனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எது தெய்வ மனுஷன்? இத்தாலியா பட்டணத்தில் ஒரு பட்டணத்தில் கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுவதிலும் தான தர்மம் பண்ணுவதிலும் அவன் மகிமையானவன். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். கர்த்தருக்கு பயப்படுறவன் தன்னுடைய அவனுடைய நன்மைகளை காக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் முறையிடுவதில் உண்மையுள்ளவனாயிருப்பார், ஜெபிப்பதில் உண்மை உள்ளவனாயிருப்பார், அடுத்தாக தான தர்மம் செய்வதிலும் உண்மையுள்ளவனாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. தான தர்மம் செய்த உண்மையாக இருப்பார். அவ்விதமாக ஆமென். ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன் கொர்நேலியு. அந்த மனுஷன் ஆமென் அவன் மகிமையாக வாழ்ந்து வந்த மனுஷன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்படி உள்ளவன்? தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டு அலுவலோடும் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷன். பார்த்தீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் கண்டிப்பா ஆண்டவருடைய ஆமேன் காரியங்கள் உண்மை உள்ளவனாக இருப்பான் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமேன். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆமேன். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 34, 11, 12, 13 பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்ப நீடித்த நாட்களை அவேசிக்கிற மனுஷன் யார்? 13 வாசித்து பாருங்க. நான் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லு. ஆமென். அப்போ சுருக்கமாக இந்த செய்தியை பார்க்கும்போது, ஒரு தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தன் நாவை காத்துக்கொள்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவு தான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு பொல்லாத ஒரு பாட்டு. ஆமென். நாவை அடக்காதவன் மதிலடிந்த பட்டணத்துக்கு போல் இருக்கிறான். தன் நாவை அடக்குகிறவன் அவன் அந்த பட்டணத்தில் ரகசியங்களை காத்து கொள்ளுகிறான். அப்போ வேறு வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்காதவன்
பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இருக்கிற நாவ் அடக்கணும். ஒரு பெரிய ரகசியம். அதே நாவால் தான் கெட்டுட்டு இருக்கிறாங்க. நாவு அடக்க வேண்டும். பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாவு அடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் ஆமேன் பாருங்க, ஆமேன் 34 பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய பயப்படுகிற உங்களுக்கு போதிப்பேன் சங்கீதக்காரன் சொல்றதை நான் பார்க்க முடியும். போதிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பயப்படுதலை குறித்து அவன் போதிக்கிறவனாயிருப்பார். கர்த்தர் பயந்தவன் கர்த்தர் கிருபையே இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு ஞானம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பிறருக்கு போதித்து நடத்துகிறவராயிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் வெளியரங்கமாய் நடக்க விரும்ப மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தன் உதட்டை காப்பான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தன் நாவை காத்துக்கொள்வான். ஒரு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பொல்லாப்புக்கு விலகி போவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆமேன் ஆமேன் பொல்லாப்புக்கு விலகி போவான். வாக்குவாதத்துக்கு நிற்பதில்லை. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தான தர்மம் செய்வான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஆமேன் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன் தேவ கிருபை நிர்ணயிக்கிறவராய் இருப்பான் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை இன்னும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். துன்மார்களுடைய முகத்தில் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷனை போல ஆமென் சொல்லிக் கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வசனங்களை நாம் கேட்டறிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் மேற்கொள்ளும் போது கர்த்தருடைய நம்மை பற்றி கொண்டிருக்கும். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல்ல பார்த்தோமே, ஒரு கொண்டலைங்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பெரிய ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாக இருந்தான். இல்லை பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் வசதி வந்துட்டா அவங்களுக்கு பயப்படுற பயமே இருக்காது. அதே சொல்ற உண்டு. என்னுடைய இதில் கூட ஒரு சகோதரத்தை வந்து சொன்னாங்க, என்னை பாரு நீ இயேசுவை பார்த்ததற்கு சமம் என்று. இதை நான் கண்டோடு கொஞ்ச நாள் விசனமாகி இருந்தேன். இந்த மனுஷன் என்ன அவர் சொன்ன வார்த்தைக்கு தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய சாயல் யாருக்குள்ள இருக்கு? மனுஷருக்குள்ள இருக்கு. உண்மைதான். ஆனால் ஆமேன் என்னை பார்த்தேன்னா நீ ஆண்டோரு இயேசுவை பார்த்தது போல இருப்பாய். நீ என்னை பார்த்து அதன்படி நட அப்படின்னு சொன்னாதான் தவறு. ஏன்னா அவரை போல நாம் நடக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது என்னை போல் நட அப்படிங்கிறார். அவரை போல் நடந்தால் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஆனால் இயேசுவை போல் நடந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். என் தேவைப்படுகிறேன். நானும் என்னுடைய சகோதரிடத்தில் சொல்லுவேன், ஆமீன் தேவைப்படுகிறேன் நான் ஆமீன் இயேசுவை போல உங்களுக்கு மாற முடியாது. தன்னை போல என்ன போலையாவது நீங்கள் மாறுக்கலாம். ஒன்று நமக்கு சேர்ந்து பரலோகத்துக்கு போவோம், இல்லை இங்கே நரகத்துக்கு போவோம். என்ன போலையாவது மாறுங்க. ஆமீன். ஆனால் எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டு, கண்டிப்பாக நான் பரலோகத்தின் வாசி. ஆனாலும் சில போராட்டங்கள் வருகிறது, சில உபத்திரங்கள் வருகிறது. அது எல்லாவற்றிலும் கர்த்தரை தாக்கும்படி நம்மளை வெலப்படுத்துகிறார். அவன் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் படப்பட நாளுக்கு நாம் மேன்மைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதான் கற்று இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி வசனத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்.
இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போலிருக்கிறீர்கள். ஆமென். கையில் தட்டி சொல்லுங்களேன். இந்த களிமண் குயவன் கையில போச்சுன்னா எப்படி இருக்குமோ, இஸ்ரவேல் வீட்டாரும் அப்படியே என்னோடு இருக்கிறார்கள். அப்போ இயேசுவோடு நாம் போகும்போது ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். அந்த களிமண்ணை போல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஏன்னா நமக்கு இஷ்டமான பாத்திரமாக நம்ம மாற முடியாது. நம்மளோட அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் அவர் மாற்றுவார். அப்போ அதை நம்மளை ஒன்னா வச்சிருக்கிறாரு. ஆமீன். அன்னைக்கு சொல்லுவாங்க, ஆமீன், புத்தகத்திலும் சரி பைபிள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பலவீன மண்பாட்டை என்றாலே யாரை சொல்லுவாங்க? பெண்களை தான் சொல்லி இருக்கு வசனம். பெண்கள் பலவீன பண்பாட்டு ஆனபடியினாலே அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே பெண்கள் பலவீன பண்பாட்டமா? நீங்க அதை கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பெண்கள் பலவீன பண்பாட்டம் அல்ல. மாம்சத்தில் பலனுள்ள பண்பாட்டம் மாம்சத்தில். ஆனால் வஞ்சிக்கப்படுறதுல தான் அவங்க பலவீன பண்பாட்டம். அதுதான் வசனம் சொல்லி, அதுதான் எச்சரிக்கையா இருக்குது. எச்சரிப்பு சத்தம் கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. பெண்கள் உண்மையிலேயே மாம்ச சம்பந்தமான காரியங்களிலே ஆமேன் அவங்க பலவீனர்கள் அல்ல. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் பலவீன பண்பட்டம் என்றால் அவங்க வஞ்சிக்கப்படுகிறவங்க. எங்க ஆதாம் காலத்திலே வஞ்சிக்கப்பட்டது பெண்கள் தான். அதுதான் பலவீன பண்பாடுன்னு சொல்றாங்க. அதனால சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்கள் பலவீன பண்பாடுங்க. உண்மையிலே பலவீன பண்பாட்டுகள் என்று சொன்னால் யாரை சொல்லணும்? நம்ம ஆண்களை தான் சொல்லணும். என்ற பெண்முள்ள பண்பாடுன்னு சொன்னா யார்? பெண்கள் தான் பலவான்கள். ஏன்னா பாருங்க, இப்போ நம்ம இப்போ இருக்கிறது யார்? ஒரு பெரிய தலைவரை வச்சுக்கலாமே. நம்ம தலைவர், நம்ம தமிழ்நாடு முதல்வரை வச்சுக்கோங்களா. அவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு மனுஷன் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ அவங்களுக்கு துணையா இருக்கிறவங்க பலவான்கள் நிற்கிறாங்க. துணையா நிற்கிறவங்க, பாதுகாப்பாக நிற்கிறவங்க யார்? படைகள் அவர்களை சூழ்ந்து இருக்கும். எப்போது அவரை பாதுகாப்புக்காக துணையாக. ஆமேன்னு சொல்லுங்களா. அதே போல மனைவி என்பவள் நமக்கு துணையாய் கொடுக்கப்பட்டவள். அவள் பலவான். ஆமேன். அவதான் பெரிய சக்தி. ஆமேன். ஆமேன். அவள் எப்படி பலவான் சொல்ற? இன்னும் பாருங்க, ஒரு ஆதாமுடைய ஒரு விழாவில் இருந்து ஒரு எறும்பை எடுத்து தான் யாரை உருவாக்கி இருக்கிறது. ஆமேன். நம்ம ஏவாளை உருவாக்கி இருக்கிறது. ஆனா வெறும் மண்ணா இருக்கிறவன் மனுஷன். எறும்புக்கு எறும்புல பட்டவா மனுஷி. அப்போ துணையா கொடுத்தது மனுஷி. அப்போ பல யார்கிட்ட இருக்கு? துணைட்டா இருக்கு, மனைவிட்டா இருக்கு. அப்போ கணவன் தலையா இருக்கிறான், மனைவி வாழா இருக்கு, மகிமையா இருக்கிறான். கைகளை தட்டிக்கலாம் இந்த சத்தியத்துக்காக. அமிதமாக தான் இந்த வசன பகுதியிலிருந்து நாம் சிந்தித்து கொள்ளணும். தெய்வப்படுகிறேன், நாம் பலவீன பண்பாட்டம் இல்லாதபடிக்கு ஆண்டோருக்கு பயந்து அவர் வழிகளை வசனத்தை கை கொண்டு நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வது
அதிக நிச்சயமே அலையிலேயே சொல்லுங்கள சத்துருவர் அள்ளி சொல்லுங்கள. ஆகவே என் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஆமீன் இந்த நேரம் இன்றைக்கு முடிவடைய போகுது. என்ன பிள்ளைகளே, நான் செபிப்போமா? கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த இரவு பொழுது, இந்த பகல் பொழுது எந்த வேளையில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எங்கள் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய மகிமையான வல்லமை இவர் மற்ற இறக்கட்டு தகப்பனே. இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு காதுகளிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு எங்கள் பிள்ளைகள் இந்த துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்காதா என்று காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற எங்கள் சனங்கள் உண்டாண்டுவர குடித்து கொண்டேன், உண்மைதான், குடித்து விடுதலை பெற முடியவில்லை என்று கண்ணீரோடு தவிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இந்த குடிவரியின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டிவி பாபேன் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஐயோ என்னால் இந்த செல்போனை விட்டு நான் வெளியே வர முடியவில்லையே, இது அடிமைப்பட்டு விட்டேனே என்று சிந்தனை மன்றம் கேட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள், புத்தி பேதளிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக பேர் இந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மிகுதியாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு இறக்கம் செய்வீராக. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. திருமணம் நடக்கவில்லையே, ஆமேன், காமை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, தரித்திரம் என்னை விட்டு நீங்கவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடைகளை தகர்த்து கட்டுகளை உடைத்து கண்ணிகளை தெறிக்க பண்ணி கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக இவர்கள் சாட்சியை நிற்கத்தக்கதாக அற்புதங்களை குற்றப்பட்டது இன்றைக்கு இப்போது செய்வீராக. உனக்குரிய வழிவாசிகள் திறந்து கொடுப்பீராக. திருமணமாகவில்லையே, நல்ல இடத்தில் சம்பந்தம் கிடைக்கவில்லையே, படித்த படிப்பு தக்க வேலை கிடைக்கவில்லையே, வியாதி என்னை நொறுக்கி கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஜெபத்து நிமித்தமாக அற்புதம் நடப்பதாக, அதிசயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொண்டிருக்கிறேன். உம்முடைய பலத்தின் மிகுதியினாலே இவர்கள் ரட்சிப்பை காண்பார்களாக. உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு உம்முடைய வசனத்தை கேட்கத்தக்கதாயும் ஆமேன் கேட்டார்கள் நடக்கத்தக்கதாயும் கிருபையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இப்போதை கட்டளை கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தரை வல்லமை இறக்கட்டும், கர்த்தரை அபிஷேகம் இறக்கட்டும் கர்த்தாவே. அப்படி செய்கிறபடி நன்றி. இது என் சனம், இவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது என் சனம், இவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார். சுகவியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. மகளே, நான் உனக்கு சொல்லுகிறேன், பிரசர் வியாதி உன்னை மேற்கொள்ளாது. எந்த வயிற்றில் கட்டியோ கண்டிகளோ கரும்புகளோ உன்னை மேற்கொள்ள முடியாது. கல்லோ கிட்னியில் இருக்கிற பிரச்சனையோ உன்னை மேற்கொள்ள முடியாது. கிட்னியை கர்த்தர் கொடுத்தவர். கிட்னியில் கல்ல வைப்பாரோ, நல்ல வைப்பாரோ, உள்ள வைப்பாரோ, அவரே மருத்துவராக இருந்து அந்த கிட்னி இருக்கிற
அதுக்கு கேட்டு பகுதி அந்த பகுதியில் செருகுடல் பெருகுடல் இருக்கிற எல்லா வலிகளையும் எல்லா வேதனைகளையும் எல்லா ஆமீன் அல்சர் புண்களை எல்லாம் வந்திருக்கிற கர்த்தருடைய மகிமையான கரம் உன்னை டாக்டராயிருந்து ஏசாப்பு செய்ய போகிறார். இப்போதே செய்ய போகிறார். இப்போதே செய்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாது, நீ பயப்படாது. நான் உன்னோடு இருக்க சொன்ன கர்த்தர் உன்னோடு வாசம் செய்கிறார். நன்றி தகப்பனே, அப்படி செய்தபடியால் நன்றி. விடுதலை கொடுத்தபடியினால் நன்றி. சாட்சிகளை கேட்கும்படி கிரிய செய்யும். சகோதரி, நீ பயப்படாதீங்க. சகோதரா, நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு என்று கர்த்தருக்கு பயப்படுவதனாலே நான் உங்களை அறிந்து கொள்கிறேன். கர்த்தர் நாம் அதிசயங்களை காணும்படிக்கு கிரியை செய்வாராக. ஆமென். என்னதை ஒப்படைகிற இன்றைக்கு கஷ்டத்தை கேட்டீங்க. நாளைக்கு இந்த வித பகுதியோடு இணைந்திருங்க. கர்த்தரோடு பேசி ஜெபித்து ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தரும்படி கற்றுக்கிறிய செய்வாராக. ஆமென்.